சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இனிய காதலர்கள் தின நல்வாழ்த்துக்கள். காதல் காதல்ங்கிற வார்த்தை தானே அப்படியே நம்மளை புத்துணர்ச்சி விட்டுது இல்லைங்களா? காதல் 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 காதலிலேயே சாதல் 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 என்கிறது பாரதியாரின் வரிகள். காதல் இல்லாத உயிர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். காதல் எல்லா நாட்டிலும் நிறைந்திருக்கின்றது. காதல் எல்லா உயிர்களிடத்தும் இருக்கின்றது. காதல் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படி காதலை கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம நாட்டு பண்பாட்டின்படி காதலர்கள் தினம் அப்படின்னு தனியாக இல்லை அப்படின்னாலும் காதலை நம்ம சங்க காலத்தில் இருந்து போற்றி அதை பாடல்களாக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கின்றோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காதலர்கள் தினம் அப்படின்னு ஏறத்தாழ ஒரு 10 வருடங்களாக நம்ம நாட்டிலும் அந்த 7 நாட்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிப்ரவரி 7 14 வரை வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சிறப்பாக உலக நாடுகள் எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலும் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காதலர்கள் தினத்தை போற்றி அந்த சிறப்பு பதிவாக தான் இந்த பட்டிமன்றத்தை எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்பட பாடல்களில் காதல் உணர்வுகளை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனா, கவி பேரரசர் வைரமுத்துவா அப்படிங்கிறது தான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. அதை பற்றி தான் பேசுறதுக்கு 4 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள். வைரமுத்து தான் காதல் பாடல்களை சொட்ட சொட்ட தருகிறார் அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு நெய்வேலியை சேர்ந்த பேச்சாளர் அங்கேற்கனி அவர்களும் கோவையை சேர்ந்த பாரதி சரவணன் அவர்களும் வந்திருக்கிறாங்க. இல்லைங்க, கண்ணதாசன் அவர்கள் தான் காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதற்கு விருத்தாசலத்தை சேர்ந்த அனுராதை அவர்களும் நெய்வேலியை சேர்ந்த பாலச்சந்தர் அவர்களும் வந்திருக்கின்றாங்க. பார்க்கலாம் இவங்க 4 பேரும் என்ன சொல்றாங்க. கண்ணதாசன் அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் 1949 தான் அவர் திரையுலக விஜயம் நடைபெறுகின்றது. கல்வனின் காதலி அப்படிங்கிற படத்துல கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடலின் மூலமாக தான் அவர் திரையுலகிற்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஏறத்தாழ 30-32 வருடங்கள் அவர் திரையுலக பயணம் செய்தார். அவர் எழுதிய முதல் பாடல் கலங்காதிரு மனமே. அவர் எழுதிய கடைசி பாடல் திரைப்படத்துக்காக எழுதியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1981 வெளிவந்த 3ஆம் பிறை திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானே பாட்டு தான். இது உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ இவருடைய வாழ்நாளில் இவர் 5000 திரைப்பட பாடல்கள், அதாவது திரைப்பட பாடல்கள் மட்டும் 5000 எழுதியிருக்கிறார். இப்படியே இந்த பக்கம் வைரமுத்து அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் 1980 வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்தில் வந்த கண்ணே கலைமானே பாட்டின் மூலமாக தான் இவர் திரையுலகத்துக்குள்ளார வராரு. பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வைரமுத்து அவர்கள் ஏறத்தாழ 7500 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அவர் 32 ஆண்டுகளிலேயே திரையுலக பயணம் அவரது நிறைவு பெற்றிருச்சு. இவரது ஏறத்தாழ 40 ஆண்டுகள் தாண்டியும் இவரது வந்துகிட்டு இருக்குது. அதனால எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கலாம். அவங்களுடைய மற்ற படைப்புகளை பற்றி நம்ம பேசலை, திரைப்பாடல்கள் பற்றி மட்டும்தான் நாம் இந்த பதிவில் பேச வந்திருக்கின்றோம். திரைப்பாடல்கள் எடுத்துக்கிட்டால் கூட நிறைய கவிஞர்கள், எண்ணிக்கை இல்லாத கவிஞர்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுடைய மனசில் திரைப்பட ஆசிரியர் அப்படின்னு சொன்னாவே கண்ணதாசனும் வைரமுத்துவும் உடனே இடம் பெற்றிடுவாங்க. யாரை கேட்டாலும் திரைப்பட பாடலாசிரியர் பேரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் கண்ணதாசனையும் வைரமுத்தையும் யோசிக்காம சொல்லுவாங்க. மற்ற கவிஞர்கள் பேரெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாங்க. இன்னும் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் யோசிச்சு சொல்லுவாங்க. அதனால் இந்த 2 மாபெரும் மேதைகளை நாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இந்த தலைப்பு எடுத்திருக்கின்றோம். 2 பேருமே சிறந்தவர்கள் தான் இல்லைங்களா? அவர் கவி சக்கரவர்த்தி, இவர் கவி பேரரசர். இருந்தாலும் நாம் இந்த நாளை கொண்டாடுவதற்காக, காதல் பாடுகளை நாம் அலசி ஆராய்வதற்காக, ஒரு மாறுபட்ட சுவையில் உங்களுக்கு விருந்து படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு வந்திருக்கின்றோம். பார்க்கலாம் பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாம் பட்டிமன்றத்தின் தீர்ப்பின் சமயம் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களின் பாடல் காதல் சொட்ட சொட்ட வந்திருக்கின்றதா, இல்லை கவி பேரரசர் வைரமுத்து அவர்களின் பாடல் காதல் சொட்ட சொட்ட இருக்கின்றதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பொழுது முதல் பேச்சாளராக இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதற்காக திருமதி அங்கேற்கனி அவர்களை அழைக்கின்றேன். இவர் நெய்வேலியை சேர்ந்தவர். இவர் ஓய்வு பெற்ற ஆசிரியை. இவர் பன்முக சிந்தனையாளர், பன்முக திறமையாளர். அப்படிப்பட்ட அங்கேற்கனி அவர்களை முதல் பேச்சாளராக இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதற்காக அழைக்கின்றேன். வாருங்கள் அங்கேற்கனி, வாங்க. எப்படி வைரமுத்து அவர்கள் தான் தன்னுடைய பாடல்களில் காதல் சொட்ட சொட்ட எழுதுறாரு அப்படின்னு சொல்லுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம்.
அருமையான இந்த பட்டிமன்ற வாய்ப்பை அளித்த நோலி விளையாடி நிறுவனர் திருமதி சாய்சுதா அவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்திலையும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, உலக மக்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னா அது காதல். அந்த காதல், அன்பு, இந்த வார்த்தைகள் இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை நடுவர் அவர்களே. அதுவும் இந்த காதலை ரசிக்க வைப்பது அப்படின்னு சொல்லுங்க, அது கவி பேரரசருடைய வரிகள் மட்டும்தான். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவள மல்லி தோட்டம். 60 வயசானாலும் சரி, 20 வயசானாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற 10 வயசு குழந்தைகள் கூட இந்த பாடலை மிக அற்புதமா ரசிக்குது நடுவர் அவர்கள். இது இந்த கடலோர கவிதைகள் அப்படின்ற படத்துல ஒரு பாமரன் பாடக்கூடிய பாடலா இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான அந்த படத்துல இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கும். நித்த நித்தம் நினப்பு நெஞ்சு குழி காயும். நடுவர்களே, பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு காதலி நிறைஞ்சிருக்க மனசு எப்படி இருக்கும்? ஈரமா தானே இருக்கும். ஆனா அவனுக்கு இன்னும் அந்த காதலுடைய அந்த உறுதி தெரியல. அதனால அவன் என்ன நினைக்கிறான், அவளுடைய நினைவால அவனுடைய நெஞ்சு குழி காஞ்சிட்டு இருக்கான், நீ வந்தீனா ஈரமாயிடும் அப்படின்ற மாதிரி. எவ்வளவு அருமையா சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? தத்தி தவழும் தங்க சிமிழே, பொங்கி பெருகும் சங்க தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானி கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வைதை காத்திருந்தால் ஒரு படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நடிகர் விஜயகாந்துக்கு மகுடம் சுட்டின படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாடலை பாத்தீங்கன்னா ஒரு காதலி இறந்து போயிடுவா. அந்த காதலன் இறந்து போன காதலியை நினைத்து பாடக்கூடிய பாடல் தான் நடுவர் அவர்களது. அதாவது இறந்து போனவங்களை போது நம்ம என்ன சொல்லுவோம், நட்சத்திரமா வானில் ஒளி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நட்சத்திரம் தினம் தினம் அந்த காதலனுக்கு முத்தம் தர வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுவும் இல்லாம யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு அப்படின்னும் பொழுது யார்கிட்டயும் எனக்கு பேச்சு கிடையாது, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அருமையான ஒரு வரிகள், அந்த வரிகளை அவர் கொடுத்திருப்பாரு. அதுவும் இறந்து போன காதலிக்கு அந்த காதலன் பாடக்கூடிய. இதுலயே காதல் ரசம் சொட்ட சொட்ட தானே கவி பேரரசர் எழுதியிருக்காரு. நடுவர் அவர்களே, கண்ணதாசனுடைய வரிகள் காதலுடைய ஆழத்தை சொல்லக்கூடியதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் கவி பேரரசருடைய வார்த்தைகள், அந்த வரிகள்ல தான் காதல் ரசம் சொட்ட சொட்ட வருகிறது என்பது உண்மை நடுவர்களே. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, என்ன சொல்ல போகிறாய் நீ, என்ன சொல்ல போகிறாய். கண்டு கொண்டேன் ஒரு படம். அந்த படத்துல இந்த பாடல் வரும். பொதுவா ஒரு கண்ணாடினா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட அந்த கண்ணாடியில நம்ம உருவம் தான் தெரியும் இல்லைங்களா? ஆனா இவர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? இதயம் ஒரு கண்ணாடியா. இதயம் ஒரு கண்ணாடியால் ஆனதான். அந்த இதயம் ஃபுல்லா யார் இருக்கா, உனது பிம்பம் விழுந்ததடி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த காதலுடைய மனதுல யார் இருக்கா, காதலி தான் முழுக்க நிறைஞ்சிருக்கா, அவளுடைய உருவம் தான் அதுல தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை விட என்ன உதாரணம் வேணும் அவருடைய வரிகளுக்கு? இப்படி அருமையான வரிகளால அவர் அவ்வளவு அற்புதமா சொல்லியிருப்பார். ஒரு கவிஞர் அப்படின்னாலே அது அவருடைய கற்பனை திறன் எப்படி தெரியுமா இருக்கும், அந்த இடத்துல தன்னை பொருத்தி பார்க்கக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா? உன்னை கண்டு தென்றலும் நின்று போனதுண்டு, உன்னை காண வெண்ணிலா வந்து போவதுண்டு, ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய், முள் மீது ஏனடி தூங்க சொல்கிறாய். ஒரு காதலன் அவளுடைய காதலியை கண்டு தென்றல் கூட வியப்படைஞ்சு போய் நின்று போச்சான். இதை விட என்ன வரி இருக்குது? இதய கோவில் அப்படின்ற படத்துல அந்த இதய கோவில் அந்த படத்துக்கே மகுடம் சுட்டின பாடல் அப்படின்னா இவர் எழுதிய இந்த பாடல் தான். இப்படி பல பாடல்கள் கவி பேரரசருடைய வரிகள்ல காதல் ரசம் சொட்ட சொட்ட தான் நடுவர் அவர்களே இருக்கும். அதுவும் அனைவருடைய மனதையும் அது கவர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே. நிறைவாக நடுவர் அவர்களே,
கவி பேரரசர் காதல் ரசம் சொட்ட சொட்ட கவி பாடல்களை தருகிறார் என்பதற்கு ஒரு ஆதாரமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய காதல் வரிகள் பாருங்களேன். காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் விளங்கும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும், இந்த உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய், பூக்களில் மோதி மோதியே உடைந்து போவாய், செத்துக்கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். என்ன அருமையான வரிகள் இந்த வரிகள். ஒரு திரைப்பட பாடலாசிரியருடைய வரிகள் இன்னைக்கு எல்லா படத்துலயும் இடம்பெற்றிருக்கு நடுவர் அவர்களே. இது சொல்லாத இளைஞர்களே கிடையாது. இது ஒரு காதலை யதார்த்தமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார் அந்த வரிகள். கவி பேரரசருடைய கவிதை இது. அந்த பாடலுக்கு இணையான ஒரு கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கவிதை இடம்பெறாத படமே கிடையாது. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுடைய மனதிலையும் சரி, அவர்கள் சொற்களிலும் சரி இந்த கவிதை இடம்பெற்றிருக்கும். அற்புதமான ஒரு கவிதை இது. அத்தனை ரீல்ஸ்லயும் இடம்பெற்றிருக்கும் நடுவர்களே. இதை விட வலுவான சான்று என்ன இருக்குது? கவி பேரரசருடைய அந்த பாடல் வரிகள் மனதை இளமையாக்கும், இனிமையாக்கும். காதல் ரசம் சொட்ட சொட்ட காதல் பாடல்கள் தருவது கவி பேரரசர் வைரமுத்துவே என்று கூறி அருமையான இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆஹா ஆஹா, அங்கீகரிக்கணி அவங்க அருமையா சொல்லிட்டாங்க. எவ்வளவு அப்படியே பட்டியலிடுறாங்க காதல் பாடல்களை வைரமுத்து எழுதியதுல. அதுல ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு சான்றா ஒவ்வொரு பாட்டை சொல்றாங்க. அதாவது காதலை இழந்த காதலன் பாடுவது, காதலியிடம் காதலை சொல்லிவிட்டு அவள் சம்மதத்தை கேட்கும் காதலன் பாடுவது, காதலியிடம் அதாவது ஒரு படிக்காத காதலன் தன்னுடைய காதலை எந்தெந்த வகையில் சொல்வதற்காக சொல்ல முடியாமல் மனசுக்குள் தவிக்கிறான் அப்படிங்கிற பாடல். இப்படி விதவிதமா பட்டியலிட்டு அழகா அங்கீகரிக்கணி சொல்றாங்க. அங்கீகரிக்கணி சொல்றாங்க பார்த்தீங்களா. தொடக்கத்திலே சொன்னாங்க காதலும் அன்பும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லைங்கிறாங்க. இதுக்கு வைரமுத்து அவர்களின் பாடலிலேயே ஒரு பாட்டை சொல்லலாம். முதல் மரியாதை திரைப்படத்துல வெட்டி வீறு வாசம், அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாட்டுல ஒரு இடத்துல வருது, கையை கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது, காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கே சுத்தாது அப்படின்னு வருது. வைரமுத்து அவர்களின் அணியில் பேசுகின்ற அங்கீகரிக்கணி அவர்களும் அப்படியே வைரமுத்துவின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உலக மக்களின் எண்ணமே அதுதான் இல்லைங்களா. காதல் இல்லை என்றால், அன்பு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒரு அச்சாணியில் தானே இந்த உலகமே சுத்திட்டு இருக்குது. ரொம்ப அழகான தொடக்கம் அங்கீகரிக்கணி அவர்களுடையது. பார்க்கலாம் இதை எப்படி அனுராதா அவர்கள் எதிர்கொள்கிறார் அப்படின்னு. அனுராதா அவர்கள் விருத்தாசலத்தில் வந்திருக்கின்றார். இவர் ஒரு சிறந்த பன்முக கலைஞர், சிறந்த ஓவியர், ஓவிய வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இவர் ரங்கோலி கோலம் போடுவதில் சிறந்தவர். அது இல்லாமல் பட்டிமன்றம் பேசுவார், மோட்டிவேஷன் கிளாஸஸ் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளரான அனுராதா அவர்களை நான் அழைக்கின்றேன். வாங்க, கண்ணதாசனின் பாடல்களில் தான் காதல் உணர்வு சொட்ட சொட்ட இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லுங்க, பார்க்கலாம் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னு. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எதிரணி தோழிகளே, என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் நுவலி விளையாடி மூலியமாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலர் தின நல்வாழ்த்துக்களுடன் காதல் சொட்ட சொட்ட தருவது அதற்கு ஒரே பதில் கண்ணதாசன் அவர்களே. காதலை எல்லோரும் உணர்ந்திருக்கலாம், ஆனால் அதை கவிதையாக, பாடலாக, உயிரோடு பேச வைத்தவர் நம் கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களே. அவரை பத்தி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். அவர் எழுதாத பாடல் இல்லை, அவர் எழுதாத விதம் இல்லை. அதுல காதல் பாடல்களை அவர் எவ்வளவு அழகா எழுதியிருப்பாருன்றத நம்ம பார்க்கலாம். எதிரணியில சொன்னாங்க வைரமுத்து எப்படிலாம் பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்ணதாசன் அவர் என்ன சும்மாவா? அவர் அதுக்கு என்ன, எப்படி, எந்த விதத்துல, எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அதுக்கு அவர் அழகா பாடல் எழுதியிருப்பாரு. கண்ணதாசனா இருந்தவரை கவி சக்கரவர்த்தியா மாத்தின பாட்டு இதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப நம்ம ஒரு மார்க்கெட் போனா நமக்கு ஞாபகத்துல வர்றது என்ன? காய்கறிகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவருக்கு மட்டும் என்ன வித்தியாசமா ஒவ்வொரு காய வச்சும் ஒரு அழகான காதல் பாட்டு எழுதியிருப்பாருங்க. எவ்வளோ அழகா அதை எழுதியிருப்பாருன்னு நீங்களே பாருங்களேன்.
அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே தித்திக்காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ என்னை போல் பெண் அல்லவோ. எவ்வளோ அழகா இந்த பாட்டை எழுதியிருப்பாருங்க. இதுல ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அழகான வார்த்தைகளை அதுக்கு மீனிங்கும் ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா அவர் கொடுத்திருப்பாருங்க. அத்திக்காய் அப்படிங்கிறது காய்ன்றது ஒரு திசையை குறிக்குது. அத்திக்காய் என்பது அந்த திசை, இத்திக்காய் அப்படிங்கிறது இந்த திசை. எவ்வளவு அழகா அவர் இலக்கியமா அதை சொல்லியிருக்காரு பாருங்களேன். இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. இதுல எனக்கு சில வரிகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்ன வரின்னு பார்ப்போமா? ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய், ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் தனிக்காய் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏலக்காய் வாசனை இனிப்பது போல் எங்கள் உள்ளம் நீடித்து இனித்து வாழும் காய் அப்படின்னு, அந்த வாழைக்காய வாழ்வதற்காய் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. அதே போல ஜாதிக்காய் பெட்டகத்தில் நிலைத்து நிற்கும் வாசனை போல் தனிமையிலும் இன்பம் எங்கள் நிலைக்காய் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஒரு பெட்டகத்துல ஒரு பாக்ஸ்குள்ள ஜாதிக்காயை போட்டு வச்சு அதை எடுத்துட்டோம்னா கூட அந்த வாசனை எப்பயுமே அந்த பெட்டகம் அந்த பாக்ஸ்குள்ள இருக்கும்னு சொல்லுவாங்க. அது போலதான் நம்ம காதல் எப்பயுமே நம்ம மனசுக்குள்ள இன்பமா சந்தோஷமா எப்பயுமே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வாசனையோட நம்ம அந்த ஜாதிக்காய் வாசனையோட நம்ம காதலையும் சேர்த்து ஒப்பிடுறாருங்க. நம்ம கண்ணதாசன் ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இவ்வளோ அழகா எழுதியிருப்பாருப்பாங்க. ஆனந்த ஜோதி திரைப்படத்துல இவர் ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்க. இந்த பாட்டு கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவேன். நம்மளும் ரொம்ப ஒரு துன்பமா ஒரு பிரிவா இருக்கிறப்போ இந்த பாட்டெல்லாம் நம்ம காதுகளுக்கு இனிமையா கேட்கும். இந்த வார்த்தைகள் ஒன்னொன்னு ஒரு ஆழமான அர்த்தங்களை கொடுக்குதுங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா, மயங்க தெரிந்த கண்ணே உறங்க தெரியாதா, மகிழ தெரிந்த இதழே உனக்கு மௌனம் கொள்ள தெரியாதா, உயிரே. எவ்வளோ ஆழமான அர்த்தங்கள் இந்த பாட்டு கொடுக்குதுங்க. ஒரு பெண்ணின் பிரிவை அத எவ்வளோ அழகா அவர் இயற்கையோடு ஒப்பிட்டு இந்த மனவேதனைய எப்படி சொல்றாரு பாருங்க. பிரிவின் துயரத்தை தாங்க முடியாத தலைவி அன்பின் நிலைத்து விட்ட தனது மனதையும் உயிரையும் நினைத்து ஏன் இன்னும் அவர்களை நினைத்து வாடுகிறாய், மறந்துவிட்டு விலகிவிடக் கூடாதா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளும் உருக்கமான பாடலுங்க இது. நமக்கே இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் தோன்றதுதான். லவ் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஏன் அவங்கள மறக்க முடியாம கஷ்டப்படுறோம், அந்த ஒரு நிலைய தான் இந்த பாட்டு முழுக்க முழுக்க அவர் சொல்றாருங்க. இது ஒரு பிரிவை பத்தி பார்த்தோம். ஒரு மகிழ்ச்சியான இன்பமான ஒரு பாட்டை பார்த்தோம். இப்போ ஒரு சோகமான ஒரு பாட்டையும் இவர் எழுதியிருப்பாருங்க. சோகத்திலையும் இவர் எப்படி எல்லாம் இந்த பாட்டு வரிகள் இருக்குன்னு பாருங்களேன். ராமு படத்துல அவர் எழுதின சில வார்த்தைகள், இந்த பாட்டு அவ்வளோ மனசுக்கு உருக்கமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டுன்னு கூட சொல்லுவேன். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, மயங்கும் வகையில் நான் இல்லை. காதலை மறக்கும் சூழ்நிலை இருந்தாலும் பாடலில் மெட்டும் வரிகளும் அந்த பெண்ணின் மீது உள்ள உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்துகிறது. நிலவும் மற்றும் மலர் போன்றது. இவர் இந்த முழுக்க இந்த பாட்டை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இயற்கைய வச்சு இயற்கையோடு அந்த காதலையும் ஒப்பிட்டு ஒரு மலர் நிலா இதெல்லாத்தையும் வச்சு ஒரு அழகான ஒரு சோக பாட்டுங்க இதெல்லாம்.
இவர் என்ன சோக பாட்டு எழுதுறது, பிரிவை பற்றி பாடுறது, இது மட்டும்தான் எழுதுவாரா? கிடையாதுங்க. இவர் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கிற மாதிரியும் இவரால பாட்டு எழுத முடியும்னு இந்த பாட்டுல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு காதலிய காதலன் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு அழகான பாட்டு இவர் எழுதியிருப்பாரு. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வலியும் இல்லை, ஜாதகத்தில் வலியும் இல்லை, காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. இந்த பாட்டு எப்படின்னா, ஒரு காதலன் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அழகா அவர் எழுதியிருப்பாருங்க. முழுக்க முழுக்க இந்த பாட்டே எனக்கு யாரும் கிடைக்கல, நீதான் எனக்கு கிடைச்சிருக்க, நீ இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் தான் இந்த ஃபுல் பாட்டும் அந்த காதலிய வச்சு இவர் எழுதியிருப்பாரு. இவரால மட்டும்தாங்க ஒரு கேலி பாட்டு கூட இவ்வளோ அழகா எழுத முடியும். சில பாட்டுகள்லாம் மனசுக்கு அப்படியே வலிக்கும், கேலி பண்ணி எழுதுறாங்களே அப்படின்னு. ஆனா இவரது அப்படி இருக்காது. அதுவும் சந்தோஷமா ஜாலியா கேட்டு நாமளும் சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் அமைஞ்சிருக்கும். இவரால மட்டும்தான் காதலை ஆசையாக, அழகாக, வழியாக, வாழ்க்கையாக எல்லா கோணத்திலையும் பாடிய ஒரே கவிஞர் நம் கண்ணதாசன் அவர்களே. இன்னும் ஒரு காலம் தோன்றினால் ஒரு கண்ணதாசன் பாடல் தானே நமக்கு ஞாபகம் வரும். அதனால்தான் காதல் பாடல்கள் சொட்ட சொட்ட தருவது கவி சக்கரவர்த்தி கண்ணதாசன் அவர்களே. என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரியான போட்டி. அனு அவர்கள் அங்கே கண்ணி அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அழகான அருமையான பாடல்களை, கண்ணதாசன் பாடல்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கின்றாங்க. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வார்த்தை ஜாலம் புரிவதில் வல்லவர் கண்ணதாசன் அவர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் அருமையாக இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையிலும் பொருள் இருக்கும் அப்படின்னு. அதற்கு உதாரணமாக அவங்க சொன்ன பாடல்களே அத்திக்காய் ஆலங்காய் பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல், எல்லாருக்குமே தெரிந்ததான் இல்லைங்களா? சாதாரணமாக சொல்லிட முடியாது, அவர் பாட்டு இருக்கிற காயெல்லாம் பட்டியலிட்டு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த காய் என்கிற ஒரு சொல்லிலேயே பல பொருள் இருக்கின்றது. நம்ம தமிழிற்கே உருத்தான பெருமை இல்லைங்களா? ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கின்றது, பல பொருள் கொண்ட ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சொல்லான காய் என்ற சொல்லை ஒவ்வொரு இடத்தில் வரும் பொழுதும் ஒவ்வொரு பொருள், ஒரு காதல் உணர்வை சொல்லுதில் எவ்வளோ ஒரு சவாலான பாடல் பாருங்க, அழகான பாடல். இந்த ஒரு பாடலிலேயே அனுராதா அவர்கள் சாதித்து விட்டார். காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவது கண்ணதாசன் அவர்கள் தானே. அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. வைரமுத்து அவர்கள் தான் காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர்கள் சொல்றதுக்கு கோவையிலிருந்து இப்பொழுது பாரதி சரவணன் வரப்போகிறார். பாரதி சரவணன் அவர்கள் நமது நுவலி விளையாடி நேயர்களுக்கு நன்கு பரிச்சயமான பேச்சாளர், சுவைப்பட பேசுவதில் வல்லவர். அவர் காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர் வைரமுத்துவே அப்படிங்கிறத எப்படி சொல்றாரு பார்க்கலாம். வாங்க பாரதி சரவணன், வாங்க. நுவிலி பிலியாடி ரசிகர்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்களுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காதலர் தினத்தன்று அருமையான தலைப்பில் பேச வாய்ப்பளித்த சாய் சுதா நடுவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரும்பு தின்ன கூலியாங்க கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னாலே அவருடைய பாடல் வரிகள் நம் முன் நிழலா வருதுங்க. அவருடைய பாடல்கள் அனைத்து வயதினரையும் ஈர்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்களும் அருமைதான். ஆனா வைரமுத்துவோடைய பாடல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா வயதினருமே அவங்கவுங்க வாயில ஹம் பண்ணுவாங்க, அதாவது பாட்டை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த அளவுல நம்ம கவிஞருடைய பாடல்கள் இருக்கு. இப்போ பேசும்போதே ஒரு பாடல் நினைவுக்கு வருது நடுவர் அவர்களே. அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா சலங்கையொலி. அதுல வர்ற ஒரு பாடல் பாருங்க, மௌனமான நேரம் இளமனதில் என்ன பாரம். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா காதலன் காதலி ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுல இருப்பாங்க. இந்த பாடல்ல சில வரிகள் வரும் பாருங்க நடுவர் அவர்களே, அருமையான வரிகள். அது என்னன்னு பாருங்க, குழம்பும் மலையை கடல் மூடி கொள்ளுமோ, குளிக்கும் ஓர்கிளி கொதிக்கும் நீர்த்துளி, ஊதலான மார்கழி நீலமான ராத்திரி, நீ வந்து ஆதரி, மௌனமான நேரம்
மனதில் என்ன பாரம். கவிஞர் கண்ட மௌனம் பாடல்ல அழகிய வரிகளா அமைச்சிருக்காரு. எப்படின்னு பாருங்க, சயின்ஸ் படி பார்த்தா அந்த மார்கழி மாதத்துல நீளமான இரவு தாங்க. அந்த நீளமான இரவை கூட கவிஞர் சொல்லும் விதத்தை கேட்கும் போது நம்ம ஒவ்வொருவரின் மௌன நேரத்தையும் நினைவுபடுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. அவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததா பாருங்க, கிராமத்துல ஒரு அத்தை பையன் மாமன் பொண்ணு, அவங்க தாங்க அவங்களோட காதலை பரிமாறும் விதத்தை கவிஞர் பாடல் வரிகள்ல சொல்லியிருக்காரு பாருங்க. அவ்வளவு அருமையா இருக்குங்க, அற்புதமா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா மண் வாசனை. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திரிச்சு வெக்கத்தை விட்டு மாமன் பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. காதலன் காதலிய சொல்லும் போதே பாருங்க, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டம் பூத்திருச்சான் வெக்கத்தை விட்டு. வரிகளை பாத்தீங்களா எப்படி கோர்வையா கொண்டு வந்திருக்காரு நம்ம வைரமுத்து கவிஞர். பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசியே ஆளானதான், அவ்வளவு ரொம்ப நாள ஆனாதான். அருமையா அருமை அருமை, அவ்வளவு அருமையா இந்த பாடல்லையே கவிஞர் சொல்லியிருக்காரு பாருங்க. இது சாயும் காலமா மடி சாயும் காலமா. சாதாரண ஒரு வரிதாங்க இது. ஆனா இந்த பாடல்ல நம்ம கேட்ட பின்னாடி சாயங்கால நேரம் வந்தா மடி சாயும் காலமா அப்படிங்கறத நம்ம நினைவுக்கு ஈர்த்துட்டு வருதுங்க. காதல் வரிகள் என சொன்னாலே கவிஞர் பேரரசு கவிமுத்து அவர்கள், வைரமுத்து அவர்கள் தாங்க. அவருக்கு மிஞ்சினது யாரும் இல்ல. அடுத்ததா பாருங்க, இந்த மாதிரி பாடல் வரிகளை நமக்கு விருந்தளிக்க கவிஞர் வைரமுத்து அவர்களால் தாங்க முடியும். அது அந்த பாடலோட படம் நினைவெல்லாம் நித்யா. காதல் பாடல் என்னென்ன கேட்டீங்கன்னா, பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனி வரும் தடுமாறும் நிலை வரும், இனி வரும் முனி வரும் தடுமாறும் நிலை வரும். சோலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை. எவ்வளவு அழகான பணிவிடும் மலர் காடா இருந்தாலும் தன் காதலியோட பார்வை ஒரு வரம் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு பாத்தீங்களா. அந்த இடத்துல நிக்கிறாருங்க நம்ம வைரமுத்து அவர்கள். இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் என சொல்லும் போதே காதல் ரசம் தழும்புது நடுவரவர்களே, தழும்புது. இந்த பாடல நடுவுல இந்த வரிகள் வரும், எந்த விதமான ஆபாசமும் இல்லாம அழகான காதல் வரிகளை சொல்லியிருக்காரு நம்ம கவிஞர் வைரமுத்து. 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரும் துளிர்விடும், இளமையின் கனவுகள் விழியோடு துளிர்விடும். எல்லாரும் காதலியோட முகத்தைத்தான் நிலவு என வர்ணிப்பாங்க. எதிரணியரும் சொல்லுங்க, நடுவரவர்களே நீங்களே சொல்லுங்க, ஆமா தானே. ஆனா நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. 20 நிலவுகள், 20 நிலவுகள் எங்க கண்டுபிடிச்சிருக்காரு? காதலியோட நகை கண்கள். அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு. ஒளி வீசுதான் அந்த நகை கண்கள். அதாவது காதலியோட முகம் மட்டும் இல்லைங்க, அவன் நகம் கூட அழகு என வர்ணிச்சிருக்காரு. அதுவும் ஒரு நிலவு, 2 நிலவு அல்ல, 20 நிலவுன்னு சொல்லியிருக்காரு. இனி எல்லா காதலர்களுக்கும் காதலியின் முகம் மட்டும் அல்ல, அவள் நகம் கூட அழகு என நினைக்க வச்சிட்டாரு நம்ம கவிஞர். நம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் நடுவர் அவர்களே, அன்றும் இன்றும் என்றுமே காதல் பாடல் வரிகள் என்றாலே கவி பேரரசு வைரமுத்து தான் என ஸ்ட்ராங்கா சொல்லி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா,
பாரதி சரவணன் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இவங்களும் பட்டியலிட்டு சொல்றாங்க பாடல்களை. இவங்க பாடல்கள் பட்டியலிடும் போது நம்ம அந்த காலத்துக்கே 80ஸ்க்கே போனது மாதிரியான ஒரு உணர்வு வருகின்றது இல்லைங்களா? ரொம்ப அழகா சொல்றாங்க. இவங்க இந்த சலங்கை ஒலியில ஒரு பாட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா? இது மௌனமான நேரம். அந்த சொன்ன மாதிரி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு தான். அதே படத்தில் இவங்க இந்த பாட்டை சொன்னதும் எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வந்துடுச்சு. தக்கிட்ட ததிமி தந்தானா அந்த பாட்டு. அந்த பாட்டு அது கூட காதல் சோகத்தை சொல்கிறதுல சிறந்த பாட்டுன்னு சொல்லலாம். காதல் சோகத்திலேயே இது மாறுபட்ட ஒரு கோணம்னு சொல்லலாம். எப்படின்னா அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைய பிள்ளைகள் இதை பார்த்தா இது தத்துவ பாட்டு இல்லையா அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடைசி 4 வரிகள் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், இது தத்துவ பாட்டாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. படம் பார்த்தீங்க அப்படின்னா படத்திற்கு சிறந்த சுச்சுவேஷன்ஸ் தான், அந்த படத்திற்கு கதை களத்திற்கு பொருத்தமான பாடல் வரிகள் தான் இது. அந்த படத்தில் அந்த பாட்டில் கடைசி 4 வரிகள் இருக்கு பார்த்தீங்களா? இது ஒரு ரகசிய நாடகமே, அலைகளில் குலுங்கும் ஓடம் நானே, பாவமெங்கு பாவமில்லை, வாழ்க்கையோடு கோபமில்லை, காதல் என்ன காதலிக்கவில்லை அப்படின்னு முடியும். அப்படியே அந்த வரிகள் சொல்லும்போது கமலஹாசன் அவர்கள் பிரிந்த காதலின் சோகம் நம்ம மனசுலையும் இறங்கும். எவ்வளோ ஒரு சோகமான வரிகள் பாருங்கள். இது ஒரு ரகசிய நாடகம். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் சொல்லாத காதல். அது என்னங்கிறதுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தான் புரியும் இல்லையா? இதில் யார் மேலுமே நான் கவிச்சுக்க முடியாது, காதல் தான் என்னை காதலிக்கலைன்னு அவர் கமலஹாசன் சொல்கிறாரு. இதை விட சொல்கிறதுக்கு என்ன ஒரு வரிகள் தேவைப்படுகின்றது? இவ்வளவு அழகான வரிகளை தந்தவர் வைரமுத்து அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டாரு பாரதி சரவணன் அவர்கள். இப்போ பாலச்சந்தர் அவர்களை நம்ம இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளர் அவர்களாக கூப்பிடலாம். பாலச்சந்தர் அவர்கள் நமது நெய்வேலியின் சிறந்த பிரபல பட்டிமன்ற பேச்சாளர். இவர் நிறைய தொலைக்காட்சிகளில் விவாத மேடைகள், பட்டிமன்றங்கள் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய தொலைக்காட்சிகள் ரசிகர்களுக்கு கூட இவர் தெரிந்திருக்கலாம். நமது நுகலி விளையாடி நேயர்களுக்கு நன்கு பரிச்சயமான பேச்சாளர், நன்கு நகைச்சுவை ததும்ப பேசுவதில் இவர் சிறந்தவர். இவர் இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராக கண்ணதாசன் அவர்களே காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு வராரு. வாங்க பாலச்சந்தர் சார், வாங்க உங்களுடைய வாதத்தை வைங்க. நுகலி விளையாடி ரசிகர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களையும் காதல் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இந்த அருமையான தினத்தில் ஒரு அருமையான தலைப்பில் ஒரு அழகான பட்டிமன்றத்தை வழங்கிய திருமதி சாய் சுதா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் பாடல்களில் காதல் உணர்வுகளை சொட்ட சொட்ட தருவது கவி சக்கரவர்த்தி கண்ணதாசனா, கவி பேரரசர் வைரமுத்துவா? காதல் உணர்வுகளை எளிமையாக அனைவரும் எளியவரும் புரிந்து கொள்ளும்படியாக எழுதுவதில் வல்லவர் கண்ணதாசன் ஒருவரே. அவர் எழுதிய பாடல்களிலே ஒரு சிறப்பான பாடல்கள், இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நடுவர் அவர்களே இந்த பாடல் ஒன்றுதான். இந்த பாடலின் திரைப்படம் பெருசாக பேசப்படலை. ஆனா இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாடல். இலங்கை வானொலியில காலையும் மாலையும் தினமும் இந்த பாடல் ஒளிபரப்பாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பாடல். இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுதிலோர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இந்த பாடலை நீங்க வரிகளை கவனிச்சீங்கன்னா இந்த தலைப்பும் அதற்கும் பொருத்தமாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான பாடல். எல்லா கவிஞர்களும் வரி வரியா எழுதுவாங்க கவிதை. ஆனால் கண்ணதாசன் ஒருவர் மட்டுமே 4 வரிகள்ல பல்லவி சரணம் எல்லாம் அமைகிறபடி பார்த்துப்பார். அதாவது 4 வரிகள்லயே ஒரு படத்தின் மொத்த கதையுமே சொல்லக்கூடிய வல்லமை கண்ணதாசன் ஒருத்தருக்கு தான் உண்டு. திரைக்கதையின் காட்சிக்கேற்ப பாடல் வரிகளை எழுதுவார். ஒரு காதல் ஜோடிகள், 2 காதல் ஜோடிகள் காதலிச்சு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஒரு பாடல் எழுதிப்பார் பாருங்க.
இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இந்த 4 வரிகள்ல காதலர்கள் நாம இருவரல்ல ஒருவர் தான் அப்படின்றத அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது காதலையும் காதலும் மாறி மாறி எதுகை மோனையா பாடுற மாதிரி ஒரு பாடல். தென்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணே என் ராணி நீ இன்றி நான் இல்லையே. அதே பெண் பாடுவாங்க பாருங்க. தென்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே என் கண்ணா என் மன்னா நீ இன்றி நான் இல்லையே. அதாவது நீ இல்லாம நான் இல்லை அப்படின்றத ஒரு 4 வரியில கண்ணே கண்ணா ராணி மன்னா அப்படின்னு அழகா எவ்வளவு பிரிச்சு எழுதிப்பார் பாருங்க. கண்ணதாசனுடைய சிறப்பே அதுதான். கண்ணதாசன் பல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனா எல்லா பாடல்களையும் முடிவு ஒரே எழுத்துல வர்ற மாதிரி எழுதின சிறப்பு, அதுல முதன்மையானவர் கண்ணதாசன் தான். அவருடைய பாடல் வரிகள்ல எல்லாமே ஒரே எழுத்துல முடியும். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேர்ந்த வெண்ணிலா அப்படின்னு அந்த பாடலை கவனிச்சிங்கன்னா எல்லாமே லா 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 லான்னு முடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு பாடல், பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே தேன் 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 முடிச்சிருப்பாரு. அதுதான் அவருடைய சிறப்பு. இந்த வழக்கத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவரே கண்ணதாசன் ஒருவர் தான். அதுக்கு பிறகு நிறைய கவிஞர்கள் எழுதினாங்க. இவர் தான் இப்படியும் எழுதலாம் அப்படின்னு முத்திரை பதித்தவர். அதாவது நம்மளாம் சாதாரணமா கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம். ஆனா கேள்வியே பதிலாக அமைந்தால் அந்த பதிலே கேள்வியை உருவாக்கினால் அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. காதல் பாட்டு தான் இதுவும். காதலி கண் தெரியாத பார்வையற்றவரா இருப்பாங்க. காதலன் அது இந்த பாட்டை பாடி ஒரு கேள்வியா கேட்டு அவளும் பதில கேள்வியா கேட்பாங்க. ஒரு அழகான பாடல். இது இரவா பகலா நீ நிலவா கதிரா, இது வனமா மாளிகையா நீ மலரா ஓவியமா அப்படின்னு 2 பேரும் ஆண் பெண் 2 பேருமே கேள்வியா கேட்டு அந்த பதில ஒரு காதல சொல்ற மாதிரி அழகா எழுதியிருப்பாரு. கண்ணதாசனுடைய சிறப்பே இதுதான். இதை விட காதலன் மறைமுகமா நம்மளாம் முதல்ல காதலை சொல்றதுன்றது ஒரு பயம். நம்ம சமூகம் அப்படிப்பட்ட இதா இருந்தது முன்னாடிலாம். காதலை சொல்றதுக்கு தயங்குவோம். அதை ஒளிவு மறைவு காய்மறைவா தான் சொல்லுவோம். அத காதலன் எப்படி தன் காதலிட்ட ஒளிவு மறைவா மறைமுகமா நீ தான் என் காதலி நான் தான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்றத சொல்றத ஒரு 2 பாடல்ல ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. வறுமை நிறம் சிறப்பு சிகப்பு, சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. இந்த பாடல்களை கேட்டுட்டே வந்தீங்கன்னா இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல மாறி மாறி வரிகளை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்ப கடைசியில காதலன் சொல்வாரு, கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன், சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்பொழுது, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் வந்தது இப்பொழுது. அதான் இல்ல வந்தது
முடிவுல அந்த காதலை புரிந்து கொண்டதை ஒரு மறைமுகமா அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி இன்னொரு பாடல் அபூர்வ ராகங்கள்ல, ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம். இந்த பாடல்ல அந்த காதல நீதான் என் காதலி அப்படின்றத ஒரு பாடலுடைய ஓமையோட அவளை புகழ்ந்து அழகா சொல்லி முடிச்சிருப்பாரு. அருமையான பாடல். இதுவும் ஒரு சிறப்பான பாடல். அதாவது அவர் இளைஞர்களுக்கு மட்டும் எழுதல, நிறைவா ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. 50 வயசுக்கு மேல ஒரு காதல் வரும் அப்படின்றத எவ்வளவு அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு தெரியுங்களா? 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்தரங்கம் கிடையாதம்மா, நாள் செல்ல சுகம்தானம்மா, 50லும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும். அதுல இன்னொரு வரி எழுதிப்பார் பாருங்க, என்றென்றும் 16 போலே இருப்பது உண்மேனியே, வீடு வரும் போது ஓடி வரும் மாது, நினைவில் என்றும் நிற்கின்றாள், 6 சுவை செய்தால் அருகிருந்து தந்தால் அன்பு மிக்க தாயாகின்றாள். இந்த 4 வரிகள ஒரு அழகான மனைவியோட காதலை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. கண்ணதாசன் பாடல்கள்ல அதிகமா எளிமையா சிறப்பான வரிகளை போட்டு எழுதுவதில் அவர்தான் முன்னோடி, அவர்தான் சிறந்தவர், அவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே, கண்ணதாசனுடைய பல பாடல்கள் சிறப்பாக இருக்கிறது. எல்லாம் இங்கே கூறிக்கொள்ள நேரம் இல்லாததால் நிறைவாக இந்த தலைப்பையை கண்ணதாசனே காதலை உணர்வுகளை சொட்ட சொட்ட தருவது கண்ணதாசன் அவர்களே என்று தீர்ப்பை கூறி அசத்துவீர்கள் என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பாலச்சந்தர் சார் அவர்கள் அழகழகான பாடல்களை உதாரணமாக எடுத்து வந்திருக்கின்றார். அவர் கவி சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் காதல் பாடல்களை விதவிதமாக தந்திருக்கிறார்னு 3 விதமாக பிரிக்கிறார். ஓமையோடு சொல்லுதல், இலைமறைவாக சொல்லுதல், நேரடியாக சொல்லுதல் அப்படின்னு ஒரு அலசி ஆராய்ச்சி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை மாதிரியே சொல்லிட்டாரு இவர். எப்படியெல்லாம் கவி சக்கரவர்த்தி பாடல்களை எழுதியிருக்கார் அப்படின்ட்டு. அழகழகான பாடல்களை, தேன் பாடல், அதாவது அனுராதா அவர்கள் காய்னு எடுத்துட்டு வந்தார்னா இவர் தேன் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு சவாலான பாடல் தான் இல்லைங்களா? அந்த தேன் அப்படிங்கிறதையே எத்தனை விதமாக தேன் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறதும் ஒரு அழகான பாடல் தான். அந்த தேன் சொட்டுவது போலவே அதில் காதலும் சொட்டுகின்றது அப்படின்னு சொல்லலாம். பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். இப்ப நாம தீர்ப்புக்கு போகலாமா? யாருடைய பாடலில் காதல் உணர்வு அதிகமாக சொட்டுது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கொஞ்சம் நம்ம பிரித்து யோசித்து பார்க்கலாம். 2 பேருமே அனைத்து விதமான பிரிவுகளையும் எழுதியிருக்காங்க. அதாவது காதலன் காதலிக்கு சொல்றது, காதலை நினைத்து ஏங்குவது, அதே மாதிரி காதலை நினைத்து ஏங்குவது, காதலனை அந்த காதலி பாடுவது, காதலியை அந்த காதலன் பாடுவது, இப்படி விதவிதமாக நீங்கள் எத்தனை விதமாக பிரித்தாலும் அத்தனை விதங்களிலும் 2 கவிஞர்களும் பாடியிருக்கிறாங்க. இவர் கவி பேரரசர், அவர் கவி சக்கரவர்த்தி, சொல்லவா வேண்டும் இல்லைங்களா? அப்படி 2 பேருடைய பாடல்களையும் இந்த பாட்டு அந்த பாட்டுன்னெல்லாம் நம்மளால பிரித்து சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை பாடல்கள், ஒருத்தங்க 5000 பாட்டு, ஒருத்தங்க 7500 பாட்டு. நம்ம எங்கிருந்து பாட்டை எடுக்கிறது? ஒரு சொட்டு எடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்மளுடைய பேச்சாளர்களே இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உதாரணங்களுக்கு பாடல்களை சொல்லிட்டாங்க. அதனால நான் பாட்டின் பக்கம் போகலை. இப்போ என்ன, யாருடைய பாடல்களை காதல் உணர்வு சொட்டுது அப்படின்னு பார்த்தா 2 பேருக்குமே சொட்டுது. இப்போ பாலச்சந்தர் சார் சொல்கிறாரு, இவர் சுச்சுவேஷன் சாங்கு கதை களத்திற்கு பொருத்தமாக எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்னா வைரமுத்து அவர்கள் மட்டும் எழுதலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தது ஒரு பேச்சாளர் இருந்திருந்தாங்கன்னா வைரமுத்து அணியில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி யாரும் இல்லாததால நானே அந்த கருத்தையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரஜினி அவர்கள் நடித்த ஒரு படம், அந்த படத்தில் இந்த பாட்டு வரும். உன்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தேன் மானே அப்படின்னு ஒரு பாடல். அதாவது ரொம்ப அருமையான பாட்டு, அந்த கதைக்களத்திற்கு பொருத்தமான பாட்டு. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அழகாக இருக்கும். உயிர் பூ எடுத்து அப்படிங்கும், விழி நீர் தொடுத்து அப்படின்னு வரும். ஆனால் ரொம்ப அழகான இலக்கிய தரம் வாய்ந்த வார்த்தைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது அது கடைசியாக அந்த நாயகன் சொல்லுவாங்க, உலகம் என்றென்றும் விளங்காதது, உறவே எனக்கான விளங்கானது, அடடா முந்தானி சிறையானது, நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது அப்படின்னு ஒரு அழகான பாடல் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுவும் அப்படியே கதைக்களத்திற்கு பொருத்தமான பாட்டு தான். ஏன் முதல் மரியாதை திரைப்படத்தில் வருகின்ற அனைத்து பாடல்களும் அந்த கதைக்களத்திற்கு, அந்த சுச்சுவேஷனுக்கு பொருத்தமான பாடல் தான். அந்த பாடல்கள் போய் நீங்கள் வேறு படத்தில் வைக்கவே முடியாது. அப்போ யாருக்குன்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லுவீங்க? 2 பேருமே சமந்தான், 2 பேருமே காதல் உணர்வை சொட்ட சொட்ட தர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு கண்ணதாசன் அவர்களின் தட்டு கொஞ்சம் தாழுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அனுராதை அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, வார்த்தை ஜாலம் செய்வதில் சிறந்தவர், வார்த்தைக்கு வார்த்தை அவர் பொருள் சொல்வார் அப்படின்ட்டு. பாலச்சந்தர் அவர்கள் சொல்வார், 4 வரியில் அந்த படத்தின் கதையவே சொல்லிடுவார், அந்த பாடல் தொடக்கத்தில் சொல்கிற 4 வரியிலேயே கதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதையே வைரமுத்து அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, வார்த்தைக்கு ருசி கொடுக்கும் வரகவிங்கிறாங்க. ஆஹா, எவ்வளோ அழகான சொற்றொடர் பார்த்தீங்களா? இதை விட வேற என்ன சான்று வேண்டும்? கண்ணதாசன் அவர்களில் தான் பாடல் சொட்ட சொட்ட காதல் உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? காதல் உணர்வை சொட்ட சொட்ட தருவதில் சிறந்தவர் கண்ணதாசன் அப்படின்னா. 2 பேருமே காதல் உணர்வை சொல்லதாங்க, அழகாக சொல்கிறாங்க, விதவிதமாக சொல்கிறாங்க, ஊமைகள் எல்லாம் அப்படியே அழகழகாக இருக்கும். 2 பேருமே இலக்கியங்களையும் கையாண்டிருக்காங்க. 2 பேருமே பாமரனுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேருமே அருமையாக சொல்கிறாங்க. 2 பேருமே சுச்சுவேஷன் சாங் எழுதியிருக்காங்க. அப்போ ஏன் கண்ணதாசன் பாடல்கள் மட்டும்தான் தட்டு தாழுது அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கிராம் .1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, கண்ணதாசனின் பாடல்கள் பெரும்பான்மையானவை கதைக்களத்தோடு பொருந்தி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் சாங்காக தான் இருக்கும். அந்த கேரக்டர் பாடலாம் எப்படி இருக்குமோ, அந்த நேரத்தில் அந்த கேரக்டர் பாடலாம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். காதல் உணர்வை தரும், அதே சமயத்தில் அந்த கதாபாத்திரம் அந்த கதையின்படி எப்படி சொல்லுமோ அப்படி சொல்லும். ஆனால் இவங்க வைரமுத்து அவர்களின் பாடல் பெரும்பான்மையான பாடல் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பாடல்கள் தான் உங்களுக்கு கதைக்களத்தோடு பொருந்தி அந்த கதாபாத்திரத்தோடு பொருந்தி வரும். பெரும்பான்மையான பாடல்கள் உங்களுக்கு பொதுவான காதல் பாடலாகத்தான் இருக்கும். அந்த பாடலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இப்போ பாரதி அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, பனிமேலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் அப்படின்னு. அது அப்படிதான், எந்த படத்தில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வர படத்தில் கூட ரீமிக்ஸ் வச்சுக்கலாம். ஏன் அங்கீர்கினி அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, உலக கவிஞர்களே வாழ்த்து சொல்வதற்காக இந்த வரியை உபயோகிக்கிறாங்க. கவிதை வரிகளை பாடலுக்கு சமமாக இந்த கவிதையை சொல்கிறாங்க இல்லைங்களா. காதலித்துப்பார் அப்படிங்கிற கவிதையை சொன்னாங்க. உண்மைதான், அழகான கவிதை தான், அனைவரும் உபயோகிக்கிறாங்க தான். அதுதான் நான் சொல்கிறது. எங்கே வேணால் உபயோகிச்சுக்கலாம், யார் வேணால் உபயோகிச்சுக்கலாம், எப்போ வேணால் உபயோகிச்சுக்கலாம். அந்த மாதிரியான பாடல்கள் வைரமுத்து அவர்களின் பாடல்கள். ஆனால் அந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் அவங்க சொல்கிற மாதிரி அப்படி மட்டும்தான் வரும். இந்த பாட்டை கொண்டு போய் வேறு இடத்துல வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியவர் கண்ணதாசன் இல்லைங்களா. அதில் ஒரு பாயிண்ட் அதிகமாகிடுது. அதாவது அந்த ஒரு இடத்துல .1 கண்ணதாசன் அவர்களுக்கு அதிகரித்து விடுகிறது, அவரது தட்டு தாழுது. அதனால் வார்த்தை ஜாலம் மிக்க, வார்த்தைகளுக்கு ருசி கொடுத்த வித்தக கவி, வரகவி
முத்தையா எனும் கண்ணதாசன் அவர்களின் பாடல்களில் தான் காதல் உணர்வு சொட்ட சொட்ட இருக்கின்றது என்பதையே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.